ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டே vlog தான். மண்டே 6:30 கிட்ட டைம் ஆகுது. ஸோ வாசலில் கோலம் போட்டாச்சு. ஸோ மண்டே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகும்னு நம்ம நம்புகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிட்ருக்கேன். கூடவே வந்து அன்றைக்கி டேக்கு சமைக்க போகிற வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சாமி வேலை தான் பார்ப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 2 பவுச் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க, யாகம் வளர்த்துருந்தாங்க நல்லா படிக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 2 பவுச் வந்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. என்னோடய 2 பசங்களுக்காக நானும் வந்து அந்த அர்ச்சனை கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து மகிழும் பேரில் கொடுத்துருந்தேன், இன்னொன்று வந்து சின்ன பையன் இன்னும் பேரில் கொடுத்துருந்தேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பென்சில், ஒரு பென்னு, ஸ்கேலு, கூடவே அந்த சாமியோட பிரசாதம் குங்குமம் விபூதி இருந்தது. இது கூடவே வந்து ஒரு சாமி படம் போட்ட கார்டு இருந்தது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நிலா என்னென்ன பண்ணுறா அவங்களோட ஃபுல் டே ஆக்டிவிட்டி தான் நம்ம வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நிலா வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கா. உட்காரும் போதே செல்லு தான் நோண்டிகிட்ருக்கா. அவங்க அப்பா கூட ஃபோன் பேசிகிட்ருக்கா, வீடியோ காலில் பேசிகிட்ருக்கா. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா சேமியா, இது கூடவே மதியத்துக்கு வச்ச வாழைத்தண்டு கூட்டு தான் வச்சு அவளுக்கு கூட்டலான் இருக்கேன். எப்போவுமே எந்திரிச்ச உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்ட உடனே அவளுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு ஊட்டிடுவேன். ஏன்னா அவளுக்கு காலையிலே வந்து கொஞ்சம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான். வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ், பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோன்னா அதோட சாப்பிட மாட்டாள். ஸோ அதனால் டைரெக்டாக எழுந்திரிச்ச உடனே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து சாப்பாடு தான் ஊட்டுவேன். காலை மார்னிங் டிஃபன் தான் ஊட்டுவேன். இந்த கொலுசு பார்த்திங்கன்னா நைட் அவளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரியல, அவளுக்கு அந்த டைமில் அது பிடிக்கலன்றதுனால அவுக்க சொன்னான். அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சோடனே கொலுசை காணும்னு சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால தான் அந்த கொலுசை போட்டு விட்டுட்டு இருந்தேன். யூஸ்வலாகவே பொம்பளை பசங்க அப்படின்னாவே கொலுசுனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நிலாக்கும் கொலுசு, வளையல் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதோடு சாப்பிட்ட கையோட நெக்ஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா ஆயில் வைக்கிறது தான். டெய்லியும் அவளுக்கு வந்து ஆயில் வச்சுருவோம். ஆயில் வைக்கிறதுலாம் கரெக்டாக வச்சுப்பா. அவளே வந்து எண்ணெய் பாட்டில் எடுத்தால் வச்சுப்பா. ஆனால் கூடவே கொஞ்சம் ஷேட்டையும் காட்டுவாள். இது பார்த்திங்கன்னா திராட்சை. நான் இதை எப்படி பண்ணணும் வீட்லேயே அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் காலி ஆகிடுச்சு. இது வந்து செகண்ட் பேட்சோடது. என்னோடய பசங்களுக்கு இந்த திராட்சை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வரகில் செஞ்ச அவல், இது வந்து மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த 3 திங்ஸ்லேயுமே வந்து அவல் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக இதை கொடுக்கலாம், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்களும் அப்படி தான், இவங்களுக்கு அதை பழக்கம் பண்ணியிருக்கிறதுனால இவங்களும் சாப்பிடுவாங்க, வெறுமனேவும் சாப்பிடுவாங்க, பால் ஊற்றியும் சாப்பிடுவாங்க. இந்த மிக்சர்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதில் நான் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த அவல் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா பெட்டு க்ளீன் பண்ணுறது தான். ஆஸ் யூஷுவல் பெட்டு க்ளீன் பண்ணணுன்னா வந்து படுத்துட்டு பாருங்கள். எப்போ க்ளீன் பண்ணாலும் வந்து படுத்துட்டு தான் இருப்பாள். அதை அமக்கலும் பண்ணிவிட்டு தான் அந்த இடத்த விட்டு நான் வருவான். நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்து இனியை கூட்டிகிட்டு போய்ட்டு ஸ்கூலில் விடுறதுக்காக போயிருக்காங்க. அதுக்குள்ளே நான் வந்து மிச்சம் இருக்கிற கொஞ்சமாக குக்கிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இவன் ரொம்ப செல்லுக்கு வந்து அடிக்ட் ஆனதுனால கொஞ்சம் அவளை டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த டாய்ஸ்லாம் கொடுத்து அவளை டைவர்ட் பண்ணேன். அவளும் கொஞ்சம் நேரம் வந்து செல்லை மறந்துட்டாள்.
இந்த டாய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் 1.5 years 2 yearsக்கு மேலே இருக்குது. இனியன் பிறக்கும்போது இனியனுக்கு யூஎஸ்ஏலேருந்து அவங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சது. அந்த டைம்லேருந்து இங்கே தான் இருக்குது அந்த டாய்ஸு. இப்போ தான் அது வந்து நல்லா யூஸ் ஆகுது. நிலா வந்தோன்னு தான் நல்லா விளையாடிட்டுருக்கான். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சப்புறமா கடுகு, உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது கூடவே ஆனியன் போட்டிருக்கேன். கூட ஒரு 5-6 கருவேப்பிலை. ஆனியன் நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி, ஆனியன் எல்லாமே வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இது கூடவே 2-3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு 2 to 3 minutesலேயே பண்ணிடலாம். எனக்கு வந்து கொஞ்சமாக கத்திரிக்காய் வந்து மீதி இருந்தது. ஸோ அதனால தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டு கத்திரிக்காவை வதக்கி விட்டாலே வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 to 3 minutes நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்காக மூடி வச்சுட வேண்டியதுதான். ஒரு 5 minutes கழிச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் காய் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம என்ன சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, இல்லை என்ன ரைஸ்க்கு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதிலே கூட சாதம் போட்டும் சாப்பிடலாம். யூஸ்வலாக நிறைய பசங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. நான் என் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு இதில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு தந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே எல்லாம் முடிஞ்சோடனே கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இவளுக்கு தலை வாரி மசாஜ் பண்ணி விட்டதோடு சுற்றிட்டு இருந்தா. இப்போ வந்து அவளுக்கு தலை வாரி விட்டுருக்கேன். அதை தான் திரும்பி திரும்பி காமிச்சிட்ருக்கா. இப்போல்லாம் கொஞ்சம் அவங்க அண்ணனோட மேட்ச் பண்ணி எல்லாமே பண்ணுறதுனால சேட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணுறா. ஸோ இவளை கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று வாயில் வச்சுருவா. அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கா. ஸோ எண்ணெய் வச்சுட்டு பூ வச்சு விட்டுருக்கேன். அதை தான் வந்து காமிச்சிட்ருக்கா. அம்மா பிடிக்குமா டாடா பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா டாடா பிடிக்குமா? இதை ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கீழே ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு கொஞ்சம் விளையாடிட்டும் வருவா. ஸோ அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை ரெடி பண்ணி விட்டுருக்கேன். சொல்லு, அம்மா பிடிக்குமா டாடா பிடிக்குமா? இந்த விளாக் எடுக்கிறதுக்கான மெயின் காரணமே அவளும் கொஞ்சம் பெருசாக பார்த்தா அவளுக்கும் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றது தான். இந்த மாதிரி மெமரிஸ் நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இன்றைக்கி நிலாவை வச்சு ஒரு ஃபுல் விளாக் எடுத்திருக்கேன். இனியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கை கால் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக சாப்பிட தான் உட்கார வைப்பேன். இல்லைனா வந்து ஒரு 1/2 hour அப்படியே தூங்கிடுவான். சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டான். இந்த சளி பிடிச்சதுலேருந்தே கொஞ்சம் 2 பேருமே கிராங்கியாக தான் இருக்காங்க. கொஞ்சமாக கரெக்டாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வந்து அவள் சாப்பிட்டுருந்ததை பார்த்துட்டு இருந்தால் மிச்சம் இருந்தது. ஸோ எனக்கு பால் போட்டு கொடுங்கன்னு கேட்டான். ஸோ அவனுக்கு வந்து அவள்லே பால் சேர்த்து சர்க்கரை சேர்த்து கொடுத்துருந்தேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேடம் அவள் சாப்பிட்டு வச்சுட்டு மிச்சம் வச்சுட்டு போனான். அதை வந்து அவள் சாப்பிட்டுட்ருக்கா. நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பொருள் நிறைய சாப்பிட்டா உடனே வந்து இரும்பல் வந்துடுது. இரும்பல் ஸ்டார்ட் ஆகிட்டு சளி பிடிக்குது. அது ஏன்னு தெரியல, பட் இப்போ அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ பால் வந்து அவளுக்கு நிறைய கொடுக்குறது இல்லை. சாப்பாடு வந்து 2 பேருமே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க ஒன்றா. அதுக்கப்புறமா டைம் ஒரு 2:30 போல் தூங்க வச்சிருப்பேன். ஸோ அன்றைக்கும் அந்த மாதிரி தான் 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா 2 பேருமே ரொம்ப பாசமாக விளையாடிட்டு இருப்பாங்க. அதே சமயம் எதனால் சண்டை வருதுன்னே தெரியாது, உடனே சண்டை போடுவாங்க. அன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன்னா சுட சுட சாதம், இது கூடவே வாழைத்தண்டு கூட்டு, கொஞ்சமாக புளி சாதம், ரசம், அப்புறம் கத்திரிக்காய், கூடவே கொஞ்சமாக கீரை. ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மண்டேன்றதுனால சிம்பிளான லன்ச் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரையும் தூங்க வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் எழுந்துட்டாங்க. ஒருத்தர் எழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ இனியை எழுந்துட்டான், அதனால் பாப்பாவும் வந்து எழுந்திரிச்சிட்டா. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகுது. ஸோ அவங்க 2 பேரையும் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. நான் எப்போவுமே சாமி கும்பிட்ற வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சுருவேன். ஸோ எனக்கு அப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கும். அன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய அப்பா வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. இனியன் பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தான். 2 பேருக்குமே ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவன் விளையாடிட்டு இருந்தான். கூடவே சைக்கிளும் வந்து ஓட்டிகிட்டு இருந்தான். பாப்பாவை பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்டேயே விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்தோம். ஒரு 8 மணி போல் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இனியன் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம என்ன வேலை செய்கிறோமோ நம்ம கூடவே அந்த வேலையை செஞ்சு ஹெல்ப் பண்ணுவான். அந்த ஹேபிட் அவனுக்கு யூஎஸ்ஏலேருந்து சின்ன வயசுலேருந்தே கல்டிவேட் ஆனதுனால அவன் எப்போவுமே வந்து யார் என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவங்களும் வந்து டின்னர் சாப்பிட்டாங்க. இப்போ தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.